ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு வராப்ல. அதே போல தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல இருந்த கேது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போறாப்ல. பொதுவா அதாவது 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு வர்றது அப்படிங்கிறது முயற்சிகளை அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பொதுவா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. பொதுவா சிறுதூர பயணங்களை குறிக்கிறதும் இந்த 3ஆம் இடம் தான். பொதுவா இந்த காலகட்டத்துல சிறுதூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இளைய சகோதரர்களால உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது முயற்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கிறதால நான் அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை நான் தனியார் துறையில வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதாவது எது சம்பந்தமா நீங்க முயற்சி பண்றீங்களோ அது வெற்றி பெறும். இல்லை நான் ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு இடம் வாங்கணும், இல்லைன்னா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா எனக்கு அதிகமா கடன் இருக்கு. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு நிலைமை பாத்தீங்கன்னா அதிக கடன் சுமையில நீங்க இப்போதைக்கு இருக்கீங்க. அப்படி இருக்கிறதால இந்த கடனை குறைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் தீவிரமா முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கடனை விரைவில் குறைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா பாத்தீங்கன்னா இது வரைக்குமே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள், வீண் வம்பு வழக்கு, பகை, நோய் நொடி இது போல விஷயத்துலதான் நீங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தீங்க. ஆனா இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இது சம்பந்தமான முயற்சிகள் நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆனா கேதுவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுக்காது. கொஞ்சம் நீங்க பார்த்து கவனமா தான் நீங்க கையாளணும். பொதுவா பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது தந்தை வர்க்கத்துக்கு உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, பகை வர்றது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அதாவது உங்க தந்தைக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்துல தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றதோ, இல்லைன்னா தந்தை உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதோ, இல்ல வீண் மருத்துவ செலவுகள் உங்க தந்தைக்கு நீங்க செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனைகள் வர்றது, அதன் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க கையாள்வது ரொம்ப நல்லது. அந்த கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது, இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். அதனால ஒரு சில அசிங்கம், அவமானங்கள் வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். படிப்பை தவிர மற்ற விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த காலகட்டத்துல கேது 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா நற்பலன்களை கொடுக்காது. ஆனா 3ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் நீங்க எது சம்பந்தமா முயற்சி பண்றீங்களோ அனைத்தும் வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும். பொதுவா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல சூரியன் இருக்கு, இல்லைன்னா சிம்ம வீட்டுல சூரியன் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் கேட்டீங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலை ஏற்படும். தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமான நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில மேல் அதிகாரிகள் தொல்லை, சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல நான் அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும்.
இதுவே பெண்களா இருந்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் மகளுக்கும் உறவு நிலையில ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். இருவரும் பிரியாத ஒற்றுமையா இறுதி வரை செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அப்பாவால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது, பூர்வீக சொத்தால பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது, தந்தை வழி உறவினர்களால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். இதுவே பையனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க தினமும் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது இந்த கெடுபலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திரன். பொதுவா நீங்க கும்ப ராசியா இருக்கீங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, பிரச்சனைகள் வர்றது, தாயாருக்கு வீண் மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்துறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். நீங்க பொதுவா விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பொதுவா நீர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அது பால் தொழிலா இருக்கலாம், இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த தொழிலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப தொழில் முடக்கம் ஏற்படுறது, தொழில கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். பொதுவா வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல செவ்வாய் இருக்கு, இல்லைன்னா சிம்ம வீட்டுல செவ்வாய் இருக்கு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல கும்ப வீட்டுல செவ்வாயும் சிம்ம வீட்டுல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு அந்த செவ்வாய் மேல பாத்தீங்கன்னா ராகு கேது பயணிக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோரஸ்தானுக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, பிரச்சனைகள் வர்றது, சண்டைகள் வர்றது, இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயத்துல வாக்குவாதங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு இடத்த நான் வாங்க போறேன், இல்ல நான் ஒரு இடத்த நான் விற்க போறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில அதுல ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா வலுவா இருக்குது அப்படின்னால மட்டும் அதை முறையா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது பார்த்து கவனமா நிதானமா செல்றது ரொம்ப நல்லது. பொதுவா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, இல்ல நான் டிரைவர் தொழில் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து கவனமா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக கும்ப வீட்டுல பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறாப்ல, உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் மேல ராகு கேது பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் மாமனுக்கு உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அப்பப்போ சில வாக்குவாதங்கள் வருது, நரம்பு சம்பந்தமான நோய் நொடியால பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். ஆனா ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம், இது போல விஷயங்கள் ஏற்படும். அதே போல பேப்பர் பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்கள், நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். என்ன கொஞ்சம் கடன் பெற்று நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். புதிய முயற்சிகள் பல நீங்க செய்வீங்க, அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதாவது பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் தொழிலாக இருந்தாலும் சரி, இல்ல நான் ஆசிரியர் பணியில தான் நான் இருக்கிறேன், இல்லைன்னா நீதித்துறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல அமோகமான ஏறுமுகமான அமைப்புகள் அதிகமா உருவாகும். நல்ல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாப்ல, இல்லைன்னா சிம்ம வீட்டுல குரு பகவான் இருக்கிறாப்ல அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்னா கவனமா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு மேல கோச்சார ராகு கேது பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த காலகட்டத்துல கடனை அதிகமா இழுத்துட்டுரும், வம்பு வழக்குகளை இழுத்துட்டுரும், அசிங்கம் அவமானத்தை இழுத்துட்டுரும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா இந்த குரு உங்களுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது, இது போல விஷயங்கள் வேண்டாம். கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஆசைகளை அதிகமா உருவாக்கி கடன் பெற்று அதனால ஒரு சில கை கட்டி தலை குனிஞ்சு பதில் சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். அதனால பார்த்து கவனமா இருக்கணும். காசு பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும், பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்கிரன். கும்ப வீட்டுல சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்ல சிம்ம வீட்டுல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில உங்களுக்கு ஏற்படும். அதாவது கும்பத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா அதாவது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெண்களால பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்க்கை துணைவியால முன்னேற்றங்கள், இது போல விஷயங்கள் ஏற்படும். பொருள் சேர்க்கை, காசு பண உயர்வு, எங்க போனாலும் வெற்றி, எங்க போனாலும் செழிப்பான வாழ்க்கை முறை,
ஆடம்பரமான வாழ்க்கை முறை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆனா சிம்ம வீட்டுல வந்து சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவியால அசிங்கம், அவமானம், பெண்களால மனக்கசப்பு, பெண்களால வீண் விரைய செலவுகள் ஏற்படுறது, கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலை, இது போல விஷயங்கள் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கும்ப வீட்டுல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல செழிப்பான வாழ்க்கை முறை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல சிம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அடுத்ததாக கும்ப வீட்டுல வந்து சனீஸ்வரர் இருக்கிறாப்ல, சிம்ம வீட்டுல சனீஸ்வரர் இருக்கிறாருன்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உண்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். உங்களுக்கு வந்து எந்த தொழில் செய்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நேர்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பல முரண்பாடான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நீங்க என்னதான் தொழிலாளிக்கு நீங்க உண்மையா இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மன உளைச்சல், இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலாளி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. இல்ல நானே ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன், நானே ஒரு கம்பெனில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறது, இது போல சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். அடுத்தது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவோ அல்லது கேதுவோ, இல்ல சிம்ம வீட்டுல வந்து ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையோட செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பா ஏற்படும். அதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம், இது போல விஷயங்கள் ஏற்படும். எங்க போனாலும் வெற்றி, நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும். உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். அதாவது ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை அமைப்பு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நீங்க எது சம்பந்தமா முயற்சி பண்றீங்களோ, எது சம்பந்தமா நீங்க ஆசைப்படுறீங்களோ அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமுமே இல்ல, சிம்ம வீட்லயும் எந்த கிரகமுமே இல்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதாவது பெரிய ஒரு கெடுபலன்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய நிலை ஏற்படணும். இல்ல நான் இது வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த 1.5 வருட காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே சிறப்பான முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். பொதுவா இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து ராகுஸ்தலமான கும்பகோணம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் அந்த கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா கேது ஸ்தலம், அது வந்து பாத்தீங்கன்னா கீழ்பெரம்பள்ளம் அப்படின்னு சொல்றது, அந்த கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு கெடு பலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்கத்துல ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க விநாயகர் வழிபாடு பண்றது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.